சென்னை பாரிமுனையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். அதே போல கடலில் அந்த அதாவது எண்ணூர் முகத்துவாரத்தை ஒட்டி இருக்கிற முகத்துவாரங்கள் பார்த்தா பழையவர்காடு முகத்துவாரம் அதெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. இப்ப அங்கெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற ஒரு நிலைமை யார் உருவாக்குறது? இந்த அரசு எதுவும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ நாங்கெல்லாம் போனோம், அதுவும் இப்போ நான் அங்கே போய் மீனவர்களை சந்திச்சு பொதுமக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் செஞ்சு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து நிவாரணம் கொடுக்கணும், வேலை கொடுக்கணும் அப்படியெல்லாம் சொன்ன பிறகுதான் உதயநிதி காதில் கேட்டு அன்னைக்கு போராட்டம். ஆனால் முற்றுகை போராட்டம் அதாவது என்ன மூலம்னா, ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு வந்தீங்க? ஒரு எதிர்கட்சி உடனடியாக வருது, ஆனால் ஆளுங்கட்சி நீங்க காலம் சொல்லி முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க. அது நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க நீங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சராவது போயிருக்காருன்னா அங்கே முதலமைச்சரும் போல. சரி, சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை அமைச்சராவது போய் அங்கே ஆள் சொல்ல இதுவரையில ஒரு அரிசியோ பருப்போ இல்லை எந்த வகை நிவாரண பொருட்களும் கொடுக்கல. அந்த குடும்பத்துக்கும் வேலை கொடுக்கறதுக்கு உண்டான உத்தரவாதம் தரல. அது மட்டும் இல்ல, எண்ணெய் படம் இங்கிருந்து மரக்கான வரல. மீனவர் கூட்டு சங்கம் கேட்ட மீனவர் கூட்டு சங்கத்து மூலமா அதே போல பலவரக்காட்டிலிருந்து மரக்கான வரல. எல்லா கிராமங்களுக்கும் மீனவர் கூட்டு சங்கம் மூலமா நீங்க சிபிசிஎல்ல பணம் இல்லையா உங்களுக்கு? கோடிக்கணக்கான ரூபாய் லாபத்துல அந்த நிறுவனம் இயங்குது. அந்த கோடி அது என்ன நஷ்டத்தில் இயங்குற நிறுவனமா? அந்த நிறுவனத்துல இருந்து ஒரு 500-300 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து அரசு தானே கடமை. இப்ப நாங்க கப்பல் அன்னைக்கு அந்த எண்ணூர் துறைமுகத்துல அந்த ஆயில் ஸ்பில்லேஜ் கடல்ல ஏற்பட்ட பிறகு அரசு தலையிட்டு தானே நாங்களே 100 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தோம் இன்ட்ரீம் ரிலீஃப். அதன் தொடர்ச்சியாக தான் நாங்கள் எடுத்த முயற்சி தானே இன்னைக்கு 100 கோடி ரூபாய் இன்னைக்கு இந்த அரசு வாங்கி கொடுத்துருக்கு. இன்னைக்கு இந்த அரசு அது வாங்கி இருக்குது. அப்ப நாங்கள் எடுத்த முயற்சி தானே அது. அந்த மாதிரி சிபிசிஎல்ல நிர்பந்தப்படுத்தி அவங்க லாபத்தில் இருக்கிற நிறுவனம் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு இதுவரையில எந்த விதமான ஒரு இவ்வளவு நாள் ஆயில் ஏற்பட்டு இன்னும் பார்த்தா பக்கெட்ல மொண்டு ஊத்துன்னு இருக்காங்க. ஒரு அதான் சொல்றேன், மீனவர்களை பயன்படுத்துறாங்க. ஆனா ஒரு மாடர்ன் டெக்னாலஜி பயன்படுத்தி அந்த சகஜ நிலைமைக்கு ஏற்கனவே எப்படி இருந்ததோ அந்த நீர்நிலை அதை உருவாக்குறதுக்கு வேண்டிய எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்போ இப்படி இருந்தா எப்படி நுண்ணுயிர்கள் அங்கே உற்பத்தி ஆகும்? நுண்ணுயிர் உற்பத்தி ஆகாது. நுண்ணுயிர் உற்பத்தி ஆகலைன்னா மீன்களை முகத்துவரத்துக்கு அதே போல இறால்கள் முகத்துவரத்துக்கு வராமல் போகும்போது ஆட்டோமேட்டிக் அவங்க வாழ்வாதாரம் போகும். அதனால இதை போர்க்கால அடிப்படையில் செய்யணும். ஆனா எதை பத்தியும் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஏதாவது இந்த உப்பு போட்டு சாப்பிட்றவங்களுக்கு அந்த சொரணம் இருக்கும். ஆனா இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த சொரணம் இருக்கா இல்லையான்னு தெரியல. எவ்வளவு வேணாலும் திட்டிட்டு போங்கடா, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லடா அப்படின்ற மாதிரி தான் மக்களை உதாசீனப்படுத்துற, மக்களை அசிங்கப்படுத்துகிற, மக்களை அல்லல் பட வைக்கின்ற, மக்களை துன்பப்பட வைக்கின்ற, மக்களை வேதனைப்படுத்துகின்ற ஒரு சாடிஸ்ட் அரசாங்கம் சொன்னா இது உண்மையிலே இந்த விடியாத திமுக அரசாங்கம் தான். அது செய்யலையே. 6000 ரூபாய்ன்றது மழைக்கால நிவாரணம் அதுவே போதாதுன்னு சொல்லிட்டு நாங்க 12000 ரூபாய் நாங்க அதை பொதுச்சாளர் கேட்டிருக்காங்க. அந்த 12000 ரூபாய் கொடுக்கறது எதுவும் அப்படியே காது கேட்காம இருக்கிறாங்க. 12000 ரூபாய் கொடுக்கல. அந்த 6000 ரூபாய் வாங்குறதுக்கு 1008 கண்டிஷனு. அந்த 6000 ரூபாய் கூட வாங்குறதுக்கு போதும் ஆகி போச்சு. ஒரு பக்கம் இது. ஆனா ஆயில் இன்னைக்கு சிபிசிஎல் ஒரு தனிப்பட்ட நிறுவனத்துடைய ஒரு மனித தவறு. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது சிபிசிஎல். அதை நிர்பந்தப்படுத்த வேண்டியது யாரு? அரசு. ஆனா அரசு தட்டி கழிக்குது. அப்ப சிபிசிஎல் எப்படி மீனவர்களுக்கு உதவி செய்யும்? சிபிசிஎல் எந்த வகையிலும் மீனவர்களுக்கு அப்ப உதவி செய்வதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கை இந்த அரசு நிர்பந்தப்படுத்தல. அது சிபிசிஎல் இப்ப கம்முனுங்க சைலண்டா இருக்காங்க. ஆயில் மட்டும் இப்ப மீனவர்களை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த விதமான பாதுகாப்பு சாதனமும் கிடையாது. வெறும் கையில அந்த மக்க வச்சு இதை வச்சு 40 டன் எடுத்துருது. ஒரு மாடர்ன் டெக்னாலஜி வச்சு எடுக்கல. சரி, நிவாரணம் கொடுக்கணும் சிபிசிஎல் தானே கொடுக்க. நீ கேட்டாம சொல்றேன், அந்த நிவாரணம் கூட இன்னும் கொடுக்கல. இன்னைக்கு ரொம்ப ஒரு வேதனையான ஒரு துன்பமான ஒரு விஷயம் இது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.